இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் வந்து ஹையஸ்ட் இந்த யூனிவர்சிட்டிலேயே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எவ்வளவு பெருசோ பெஸ்டோ அந்த மாதிரி ஆன்மீகத்துல இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் அதுல நாம எல்லாரும் வந்திருக்கோம்னா நாம எல்லாம் சும்மாப்பட்ட ஆர்டினரி கிடையாது. இத்தனை ஜென்மம் நல்லா இருக்கிறேன், இந்த ஜென்மத்துல மாத்திரம் ஏன் எனக்கு அப்படின்னா, இத்தனை ஜென்மத்துல நீ கெடுதல் எதுவும் யாருக்கும் பண்ணல. இந்த வாட்டி ஒரு பெண்க்கு அநீதி நடக்குது, அந்த சபையில ஒரு பெண்க்கு அநீதி நடக்குது, நீ கம்முன்னு இருந்தல்ல, அது எவ்வளவு பெரிய பாவம். நம்ம புண்ணியம் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி பாவம் நடக்கிறப்போ நம்ம கரெக்டா நடந்துக்கணும். கிருஷ்ணர் சொல்றாரு, நீ வாய மூடிட்டு கம்முன்னு இருந்தல்ல, அதான் அந்த ஒரு கர்மா இப்போ உனக்கு எஃபெக்ட் வந்துச்சு. இந்த தியான பிரச்சாரம் பண்றப்போ இந்த ஞான தானம் எல்லாத்திலும் சிறந்தது. நீங்க முதல்ல ஒரு ஸ்டெப் ஏறினா தானே ரெண்டாவது மூணாவது நாள் ஏற முடியும். ஸோ தியானம் கண்டினியூஸா பண்ணுங்க. எல்லா சத்சங்கம் ப்ரோக்ராம்ல கலந்துக்குங்க. 3+2+1 விடாதீங்க. காத்தால 3:30 மணிக்கு அலாரம் வச்சுக்கிங்க. 3:30 to 6:30 நம்ம பொண்டாட்டிங்க நம்ம புருஷன்மார்கள் நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டாங்க. அந்த டைம் நம்ம கொடுத்துடலாம். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளுடன் அனைவருக்கும் மகா சிவராத்திரி சுபாகாஞ்சலு. ஏதாவது கண்டென்ட் முன்னாடி ஒரு சின்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கதை பத்ரிஜி சொன்னது. ஏமோ கதை எத்தனை பேருக்கு தெரியும்? ஏமோ கதா. நாம இந்த மெடிடேஷன் பண்றப்போ ஏமோன்னா தெலுங்கு வேர்டு, தமிழ்ல வந்து என்னவோ என்னவோ அவ்வளோதான், ஆக்ஷன் என்னவோ அப்படி. ஸோ ஒரு சைனா குக்கிராமம், அங்கே ஒரு சின்ன விவசாயி ஒரு குதிரையை வச்சுக்கிட்டு, சின்ன நிலம் இருக்கும், அதை உழுதுகிட்டு அவர் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கூட கேள்விப்படலையா? ஸோ ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போயிடுது. ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஏசுவாங்க, உன்னோட குதிரை வந்து காணாமல் போயிடுச்சு, நீ ரொம்ப துரதிருஷ்டசாலி, இதுக்கா நீ இவ்வளோ பண்ண அந்த குதிரைக்கு. அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னவோ, அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னவோ. அப்படி போச்சு ஒரு 10 நாள். அது ஒரு குதிரை போய் 4 குதிரையை கூட்டிகிட்டு வந்துச்சு. அப்போது அந்த பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எவ்வளோ அதிர்ஷ்டசாலி நீ, உன் குதிரை எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது, உனக்கு எவ்வளோ லாபம் பண்ணியிருக்கு, நீ எவ்வளோ புண்ணியம் பண்ணி வச்சுருக்கு, அவ்வளோ புகழ்வாங்க எல்லாரையும். அதுக்கு அவர் உடனே அதுக்கு அவர் சொன்னவோடு என்னவோ, அது என்னவோன்னு தமிழில் சொல்கிறத விட பத்ரிஜி சொல்லுவார் ஏமோ. நானும் ஏமோன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் என்னவோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஏமோ ஏமோ அப்படின்னுவார். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நாள். அவருக்கு ஒரு பையன் இருப்பார். அந்த குதிரை மேலே ட்ராவல் பண்ணிட்டு தன்னோட கீழே விழுந்து காலை உடைச்சிப்பார். 4 குதிரைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட, இப்போ கால் உடைச்சது அவன் பையனுக்கு நல்லா வேணும், உன் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் சொன்ன வேர்டு அப்பவும் ஏமோ. தெரியாதுல்ல, தெரியாததுக்கு ஏமோ. யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய மைண்ட் ஸ்டேட்டை அப்படியே கோணி குறுகி போகாம ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட் சொல்லுவார். அதுக்கு அடுத்த நாளே அந்த அரச சபையில தண்டவாரா போடுவாங்க. போர் நடக்க போகுது, எல்லாரும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க பசங்களை எல்லாம் அனுப்புங்கன்ட்டு ராஜா அனௌன்ஸ் பண்ணுவார். எல்லாரும் நல்லா இருக்கிறவங்க மாத்திரம்தான் போக முடியும், கால் உடச்சிக்கிட்டவன் எப்படி போவான் போருக்கு. அப்போ திருப்பி எல்லாரும் நல்லதான் நடந்திருக்கு, உன் குதிரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு, உன் பையனுக்கு நீ மாத்திரம் உன் பையனை மாத்திரம் சேஃபாக வச்சுக்கிட்ட, எல்லாரும் திருப்பி புகழ்ந்து பேசுவாங்க. இவர் அப்பவும் அவர் சொன்ன வேர்டு ஏமோ ஏமோ அப்படின்னுவார். ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட எது நடந்தாலும் ஏமோ சொல்லிக்கிட்டே அக்செப்டன்ஸ் மோடு. நாம ஒரு வஜ்ராயுதத்தை பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக எல்லாமே நல்லது தான் நடக்கும். பெரிய பெரிய யோகிங்க ரிஷிங்க கூட பதஞ்சலி அஷ்டாங்க யோகத்தில் தியானத்தை ஏழாவதா தான் சொன்னார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன பண்ணணும் எது பண்ணக்கூடாது. இங்கேயே ஃபில்டர் ஆகிடுவாங்க, பாதி பேர் போய் பேசக்கூடாது, மது அருந்தக்கூடாது, திருடக்கூடாது, இங்கேயே பாதி பேர் ஃபில்டர் ஆகிடுவாங்க இந்த ஆன்மீகம் பக்கம் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் அதையெல்லாம் பிரேக் பண்ணி நீ முதல்ல தியானம் பண்ணு. பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பது போல நம்மளை முதல்ல மணக்க வைக்கிறாரு. இதுக்கு எவ்வளவு பெரிய டேர் வேணும். அப்படியே புரட்டி போட்டுட்டாரு மொத்தத்தையுமே. நம்ம எல்லாம் ஏதோ இந்த ஜென்மத்துல ஆக்சிடென்ட்டா
இந்த மெடிடேஷனுக்கு வரல. நாம அந்த பர்ஃபெக்ட் மெடிடேஷன் நீங்க கண்டினியூஸா பண்றப்போ உங்களுக்கே அந்த ஃபீலிங் தெரியும். எத்தனை ஜென்மமா நாம வெயிட் பண்ணி இருக்கோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பத்ரிஜியோட இந்த தியானம் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு சேவை கொடுக்கறதுக்கும் எவ்வளவு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, காட்டேரி பிசாசு அப்படின்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்டினரி பிசாசுன்னா பரவாயில்ல, காட்டேரி பிசாசு அந்த அளவுக்கு பத்ரிஜானா நம்மளை அப்படி சொல்லலை, நம்மளெல்லாம் யோகிங்க ரிஷிங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரமிட் அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் வந்து ஹையஸ்ட் இந்த யூனிவர்சிட்டிலேயே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எவ்வளோ பெருசோ பெஸ்ட்டோ அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் அதில் நாம் எல்லாரும் வந்திருக்கோம்னா நாம் எல்லாம் சும்மாப்பட்ட ஆர்டினரி கிடையாது. எத்தனை வருஷம் நம்ம தியானம் பண்ணியிருக்கோம், அந்த சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்றது யூகிக்கவே முடியாது. இதெல்லாமே ட்ரூத். இந்த தியானத்துக்கு வந்தவுடனே நமக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன், நாம் எல்லாம் ஆன்மாக்கள், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், வந்துக்கிட்டே இருக்க போகிறோம், போய்கிட்டே இருக்க போகிறோம். இதுக்கு என்ன பெரிய இம்பார்ட்டன்ஸ்? இந்த லோகாயுத வாழ்க்கையில நம்ம பண்ண வேண்டியது ஆன்மீக சாதனை. அந்த ஆன்மீகத்துக்கு நம்மளை நாமளே பர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே எதுக்கு இந்த கஷ்டங்கள் வருது? கர்ம சித்தாந்தம். கர்ம சித்தாந்தம் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பிதாமகா படுக்கையில படுப்பாரு, பீஷ்மர் அம்பு படுக்கையில படுக்கிறாரு, உயிரும் போக மாட்டேங்குது. கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை, எனக்கு சாகவும் முடியாம இப்படி படுத்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவர் பெரிய ருஷி, அந்த பீஷ்மர் வந்து பெரிய ருஷி. என்னோட 10 கடந்த கால ஜென்மங்களை நான் பார்த்துக்கிட்டேன், நான் எதுவும் பெரிய பாவம் எதுவும் பண்ணலையே, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. யாருக்காவது தெரியுமா? நீ 10 வருஷத்துக்கு தான் பார்த்த, 10 வருஷம் முன்னாடி ஒரு 2 பிறப்புல 12வது பிறப்பு முன்னாடி முன் ஜென்மத்தில் நீ காட்டில் நடந்து போய்கிட்டே இருப்பியா, அப்போ ஒரு பாம்பு வரும். நீ அந்த பாம்பு வந்து யாரும் அந்த பாம்பை வந்து கொன்னுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சேவ் பண்ணுறதுக்கு அதை பிடிச்சி எடுத்து அப்படி போட்ட. நீ என்ன நினைச்ச? சேவ் பண்ணிட்டேன்ட்டு நீ நினைச்ச. ஆனா அந்த பாம்பு ஒரு முட்புதர், அது எப்படி இருக்குன்னா ஓவல் ஷேப்ல ஃபுல்லு முள்ளா உள்ள இருக்கு. அந்த பாம்பு உள்ள போயிட்டு அங்க அந்த முட்புதர்ல விழுந்துட்டு மேலே வர்றதுக்கு நம்மளுக்கு தெரியல, பாம்பு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு தானே இருப்போம். அப்படி தானே சொல்கிறேன்னு. பாம்பு நெளிய அந்த இரும்பு முள் அது குத்தி 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 ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அது சாகவும் முடியாமல், அது வெளியிலும் வர முடியாமல் பல நாட்கள் அதுலேயே இருந்து இறந்துடுச்சு அந்த பாம்பு. அப்போ அந்த இறக்குறப்போ அந்த பாம்பு வந்து நான் எப்படி இத்தினி குத்திக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டேனோ நீயும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுச்சு. சரி, இத்தனை ஜென்மம் நல்லா இருக்கிறேன், இந்த ஜென்மத்தில் மாத்திரம் ஏன் எனக்கு அப்படின்னா, இத்தனை ஜென்மத்தில் நீ கெடுதல் எதுவும் யாருக்கும் பண்ணலை, இந்த வாட்டி ஒரு பெண்க்கு அநீதி நடக்குது, அந்த சபையில் ஒரு பெண்க்கு அநீதி நடக்குது, நீ கம்முன்னு இருந்தல்ல, அது எவ்வளோ பெரிய பாவம். நம்ம புண்ணியம் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி பாவம் நடக்கிறப்போ நம்ம கரெக்டாக நடந்துக்கணும். கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ வாய மூடிட்டு கம்முன்னு இருந்தல்ல, அதான் அந்த ஒரு கர்மா இப்போ உனக்கு எஃபெக்ட் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 ஜென்மங்களா இந்த கர்மா ஒரு பக்கத்திலே வரல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நாம சுக்கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுக்கர்மானா தெலுங்குல சுக்கர்மா, தமிழில் வந்து புண்ணியகர்மா. புண்ணியகர்மா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, என்னென்ன சான்ஸ் கிடைக்குதோ, இந்த பிளேயர்ஸ் சொல்லுவாங்க பூந்து விளையாடணும். அந்த மாதிரி இந்த ஜென்மத்துல தான் இப்படி, இதே பிறப்பு அடுத்த ஜென்மத்துல வேணுமா, இதை விட இன்னும் அப்படின்றப்போ புண்ணியகர்மா நிறைய பண்ணணும். இந்த புண்ணியகர்மாக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன திருப்பியும் அதே மகாபாரதம் தான். பாஞ்சாலி திரௌபதி எதுக்கு கிருஷ்ணர் இந்த ஜென்மத்தில் அந்த நான் ஸ்டாப்பா சாரி ஒரு 10,000 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், அது அப்படியே சர் 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 வந்துக்கிட்டே இருந்தது. எதனால் யாருக்காவது தெரியுமா? ஒரு ரிஷி வந்து ஆறில் குளிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, அந்த தண்ணியோடைய ஸ்பீடு பிரவாகம் அவர் கட்டிக்கிட்டு இருக்கிற கோமணம் கூட அடிச்சுக்கிட்டு போயிடும். அவர் மணிக்கணக்கில் நிற்கிறார், எப்படி வெளில வர்றது? அப்போது ஒரு பிறப்பில் இந்த அம்மா நதியோரில் வர்றப்போ அந்த ருஷிக்கு தன்னுடைய கர்ச்சிப்பளவு கிழிச்சு அந்த ருஷிக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒரு புண்ணிய கர்மா. யாராவது சாரியை கிழிச்சு கொடுக்கணும் நினைப்பீங்களா? ஆனால் அவங்க கிழிச்சு கொடுத்தாங்க.
அதனால எவ்வளவு பெரிய சேஃப் பாருங்க புண்ணிய கர்மா. நம்மளால முடிஞ்ச எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே இவ்வளவுதான் அப்படின்ற நம்மளை நாமளே நம்ம சுருக்கவே தேவையில்லை. அபுண்டன்ஸ் தமிழ் வேர்டு அபரிமிதம் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம தாட்டு தானே போடுங்க, பெரிய தாட்டா போடுங்க. புருஷவாக்கம் சென்டர் பக்கத்துல ஒரு ஜெயின்ஸ் உள்ள ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கு. நான் அப்ரோச் ஆனேன் அவங்க கிட்ட. 1000 பேர் வரதா இருந்தா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்திருக்கிற 100 பேருமே ஆளுக்கு 10 பேர். ரொம்ப ஈஸி, இது பெரிய கஷ்டமே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் 10 பேர் எவ்ரி சண்டே நாம இதே மாதிரி அகண்ட தியானம் பண்றோம். மார்னிங் 6 to 9 எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சத்சங்கம் 1 hour 1.5 hour. ஏன்னா ஜோ டிஸ்பென்சா புக் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இங்க? ஸோ குரூப் மெடிடேஷனுக்கு அவ்வளவு பவர்ஃபுல். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாங்க குரூப் மெடிடேஷன். இது 1 இப்போ 100 ஸ்கொயர் 10,000 பேர் பண்ணா என்ன எனர்ஜியோ நம்ம ஒருத்தருக்கு கிடைக்கும். 1000 பேர் பண்ணும்போது அந்த மல்டிபிள் எனர்ஜி, அந்த ட்ரிபிள் எஃபெக்ட், அது சொல்லவே முடியாது. நம்மளுடைய ஆன்மீக பாதை. அதனால இந்த லோகாயுத வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்கிற சின்ன சின்ன உடனே உங்க எல்லாருக்கும் அந்த பீஷ்மர் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா புண்ணிய கர்மா பண்ணிக்கிட்டே போனோம் வச்சுக்கிங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இருக்கிற பிராரப்த கர்மா இருக்கட்டும், சஞ்சித கர்மா இருக்கட்டும், ஆதாமி கர்மா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம பக்கத்திலே வராது. ஏன்னா தியானம் வார்த்தைகளே இல்லை, அவ்வளவு புண்ணியமானது. நம்மளை நாமளே கிளீன் பண்ணிக்கிட்டு இந்த உலகம், இந்த பூமி, இந்த பிரதேசத்தும் கூட அந்த எனர்ஜி வந்து கிளென்சிங் பண்ணுது. அதுக்கு நாம ஒரு கருவி ஆகிறோம். ஸோ அதனுடைய பெனிஃபிட்ஸ் சொல்லவே முடியாது. நாம எல்லாரும் சேர்ந்து புருஷவாக்கம்ல எவ்ரி சண்டே மார்னிங் ஜாயின் ஆகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் எங்களுடைய பிளான். என்னென்னா இன்னைக்கு மகா சிவராத்திரி கடின்னுவாங்க, நாளிகை தமிழில். அது இன்னைக்கு நைட்டு 1:16 1:16 ஸோ இப்போ நாம் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 3 hours till 2 o'clock. யாருமே தூங்கிடாதீங்க. 1 hourக்கு நம்ம மாஸ்டர்ஸ் யாராவது இருந்தால் கூட எழுந்து குரல் கொடுங்க, மைக் எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக மெடிடேஷன் பற்றி சொல்லி ரொம்ப அவேர்னஸாக இருங்க. ரொம்ப விசேஷமான நாள், ஒரு புதையல், நம்ம எல்லாருக்கும் புதையல் கிடைக்க போகிற நாள். இந்த நாளை தூங்கி பத்ரிஜி சொல்லுவார், கொஞ்சமாக தூங்கு கொஞ்சமாக சாப்பிடுன்ட்டு. இன்னைக்கு இட்லி கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரியா இருந்துச்சு, புசு 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 புசுன்ட்டு இருக்கு. அதுதான் என்ன போதும் முடிச்சுக்கோன்றாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே எந்த சத்சங்கம் நடந்தாலும் கண்டிப்பாக வாங்க, எல்லாரும் கலந்துக்குங்க. இதே நாள் வேற வேற விதமா எல்லாம் வேற ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஃபுல் நைட்டு தியானத்துக்கு கமிட் பண்ணி என்னோட நாலேஜுக்கு நம்மளுடைய பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மாத்திரம்தான் எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு பத்ரிஜி. பெங்களூர்ல நடந்துகிட்டு இருக்கு, ஹைதராபாத்ல நடந்துகிட்டு இருக்கு, எல்லா ஊர்லேயுமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டு பி பார்ட் ஆஃப் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ்ன்றதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு பெரிய சபாஷே போட்டுக்கலாம். நமக்கு இந்த பிறப்பை சக்சஸ்ஃபுல்லா, பிளிஸ்ஃபுல்லா, ஜாய்ஃபுல்லா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி டெய்லி 3 மணி நேரம் தியானம் எனக்கு மாத்திரம் அப்படின்னு நீங்க கேட்கறதா இருந்தால் நீங்க 3+2+1 இல்ல. 3 மணி நேரம் தியானம் கம்பல்சரி, 2 மணி நேரம் புத்தகம் ரீடிங் கம்பல்சரி. எந்த சொசைட்டிலுமே புக்ஸ் ரீடிங்க்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல தான் இருக்கு மேஜிக். நிறைய ட்ரிகர் ஆகும் நமக்கு. நீங்க கமிட்டடா ஒரு 48 days கமிட்டடா கண்டினியூஸா உக்காந்து பாருங்களேன். 49th டேக்குள்ள மேஜிக் கம்பல்சரி கேரண்டி. 1 hour சஜ்ஜன சாங்கத்தியம். அந்த ரியலைசேஷன், அந்த புரிதல் இருக்கு பாருங்க. யார் என்ன சொன்னாலும், நம்ம ஃபேமிலி, நம்ம வீட்டில், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கொலீக்ஸு என்ன சொன்னாலும் நாம மாத்திரம் அதே சிந்தனையில நாம தான் அப்படின்ற ஒரு பாவனையோட அந்த மார்ச்சிங் பாசிபிளா இருக்கும். 3+2+1 அண்ட் நம்ம சென்னையில காலை மலர் மாலை மலர் 6 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேரு அதுல கலந்துக்கிறீங்க? அந்த ஜூம்ல ரொம்ப கம்மி பேர் தான். ஜஸ்ட் கனெக்ட் ஆயிட்டு 6:30 மணிக்கு அந்த சத்சங்கம் கேட்டுக்கிட்டே உங்க வேலை செய்யுங்களேன். 2 in 1 ஆயிடுச்சுல்ல. உங்க ஒர்க்கும் நடக்கும்,
அந்த சத்சங்கம் கேட்ட மாதிரியும் ஆகும். திரிஜகன சஜ்ஜதி சங்கன ரேகா பவதி பவானுக்கா தரணே நௌகா. நௌகான்னா அது ஒரு வழி. அந்த சஜ்ஜன சாங்கத்தியம் கேட்டுக்கிட்டே இருந்தா நம்ம லைஃப்ல எல்லாமே ஹாப்பியா ஈஸியா நல்லதே நடக்கும். 3 லோகங்களை, பூலோகம், போர்லோகம், சோர்லோகம், இந்த 3 லோகத்திலையுமே சிறந்தது எதிரானா இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிற சஜன சாங்கத்தியம். நாம இருக்கிறது பூலோகம். ஸோ அவ்வளவு சிறந்தது. அது ஏன் விடுறீங்க? இந்த பாயிண்ட் திருப்பி 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 நம்ம சொசைட்டில தான் சொல்லுவோம், வேற எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. பத்ரிஜி சொல்லுவாரு, தெரிஞ்சுக்கிட்டதையே பேசுனதையே திருப்பி திருப்பி பேசணும், திருப்பி திருப்பி கேட்கணும், திருப்பி திருப்பி எல்லாம் திருப்பி திருப்பி கேட்கணும். ஸோ சஜ்ஜன சங்கத்தியம் 3+2+1. நீங்க வாழ்க்கையில முன்னேறணுமா, உங்களுக்கு என்ன டார்கெட் இருந்தாலும் அடையணுமா, 3+2+1 கம்பல்சரி. 3+2+1 பிஎம்சி ப்ரோக்ராம்ஸ். எப்போ எதை பார்த்தாலும் ஷார்ட்ஸ் பார்த்தா கூட ஒரு கமெண்ட் கொடுங்க, ஒரு ரிப்ளை கொடுங்க, ஒரு சிம்பிள் கொடுங்க, ஒரு நமஸ்தே கொடுங்க, ஒரு டன்னு கொடுங்க, இல்லை ஒரு செகண்ட் கொடுங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க. அது கூட சேவை தான். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மினிமம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ஏரியா ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் 100-150 பேர் இருக்காங்க. நைட்டு ஃபுல்லு மெடிடேஷன்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்மளுக்கு இது சர்வசாதாரணமாக நாம் பண்ணுறோம் இல்லை, பௌர்ணமிங்களில் பண்ணுறோம், எல்லாத்திலும் பண்ணுறோம். யாருக்குமே இந்த அவேர்னஸே கிடையாது. ஸோ நம்மளுடைய இன் அண்ட் அரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் தெரியப்படுத்துறது. இதுக்கு நம்ம என்ன, பத்ரிஜி இதே தியான பிரச்சாரத்துக்கு நைட்டு சுற்றி இருக்காரு. ஒரே ஒரு வீட்டில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லு பஸ் ஜர்னி பண்ணி அவங்க வீட்டில் போய் காத்தால 6 மணிக்கு திண்ணையில் உட்காந்துருக்காராம். நம்மளுக்கு எவ்வளோ ஈஸி. இப்போது பிஎம்சியில் சொன்னால் போதும், பல 1000 பேருக்கு ரீச் ஆகுது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது. எல்லாருமே வாங்க. தானத்திலேயே பத்ரிஜி கிட்ட இங்கே நான் வந்தப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு தானம், அன்னதானம், வஸ்திர தானம் எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சனாதன தர்மம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் இப்போ அந்த சைடு எல்லாமே ஓன்லி மெடிடேஷன், ஸ்ப்ரெட்டிங் ஒர்க், ஆன்மீகம், இதுக்கு மாத்திரம்தான். ஏன்னா பத்ரிஜி சொன்ன மாதிரி அந்த ஃபீலிங் எனக்கே இருக்கு. எப்படி எவரெஸ்ட் சிகரம் எல்லாத்தை விட உயர்ந்ததோ அந்த மாதிரி இந்த தியான பிரச்சாரம் பண்றப்போ இந்த ஞான தானம் எல்லாத்திலும் சிறந்தது. நீங்க முதல்ல ஒரு ஸ்டெப் ஏறினா தானே 2வது 3வது நாள் ஏற முடியும். ஸோ தியானம் கண்டினியூஸா பண்ணுங்க. எல்லா சத்சங்கம் ப்ரோக்ராம்ல கலந்துக்குங்க. 3+2+1 விடாதீங்க. காத்தால 3:30 மணிக்கு அலாரம் வச்சுக்கிங்க. 3:30 to 6:30 நம்ம பொண்டாட்டிங்க, நம்ம புருஷன்மார்கள் நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டாங்க. அந்த டைம் நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் 2 hours மெடிடேஷன், புக் ரீடிங், 2 hours புக் ரீடிங், 1 hour பண்ணுங்க, 1 hour ஈவினிங் பண்ணுங்க. ரொம்ப இந்த பிராபஞ்சிக வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் 50-50 கொடுத்துக்கிட்டு ஆன்மீகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் 3+2+1 பண்ணாலே உங்களுக்கே அது புரியும். எஸ், தேங்க்யூ.